ஒரு காலத்தில் மிகுந்த அறிவும் முன்னோக்கிய சிந்தனையும் கொண்ட ஒரு மன்னன் வாழ்ந்தான். ஒரு நாட்டின் வலிமை என்றால் படை அல்லது செல்வம் மட்டுமல்ல, மக்களின் தைரியம், உழைப்பு, சிரமங்களை சமாளிக்கும் மனவலிமை என்பதையே அவன் நன்றாகப் புரிந்திருந்தான். ஒரு நாள் தனது மகன்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் கற்பிக்க ஒரு யோசனை அவனது மனதில் உதித்தது. அவன் படைவீரர்களை அழைத்து, சாலையின் நடுவில் ஒரு பெரிய கல்லை வைத்துவிட்டு வா. மக்கள் அதை எப்படி சமாளிக்கிறார்கள் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னான். படைவீரர்கள் அவன் சொல்வதை அப்படியே செய்தார்கள். பின்னர் மன்னன் தனது மகன்களுடன் உயர்ந்த கோபுரம் ஒன்றில் நின்று கீழே நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். முதலில் அரண்மனை அதிகாரிகள் தங்கள் அழகான தேர்களில் மிகப் பெருமையுடன் வந்தார்கள். கல்லை கண்டதும் அவர்கள் நின்று, இந்த மன்னன் சாலையை கூட சுத்தமாக வைத்திருக்க முடியலையா என்று கோபத்துடன் சபித்தார்கள். ஆனால் கல்லை நகர்த்த ஒருவரும் முன்வரவில்லை. சில நிமிடங்களில் அவர்கள் வேறு வழியாக திரும்பிச் சென்றனர். வயலில் உழைத்து களைத்த விவசாயிகள் வந்தார்கள். இது கடவுளின் சோதனை இருக்கலாம் என்று பேசிக்கொண்டு சிறிது நேரம் பிரார்த்தனை செய்து கல்லை அப்படியே விட்டு சென்று விட்டார்கள். பின்னர் ஒரு வீரர் வந்தான். கல்லை கண்டு, இது ஆபத்தாக இருக்கலாம், நான் மன்னனிடம் சொல்ல வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் அவனும் கல்லை நகர்த்தவில்லை. சூரியன் மறைய மாலை மெல்ல ஆழ்ந்தது. அப்பொழுது ஒரு எளிய விவசாயி வந்தான். அவன் தோளில் கனமான சுமை, உடல் முழுவதும் வியர்வை. கல்லை கண்டதும் நின்று, இதை நான் இன்று நகர்த்தவில்லை என்றால் நாளை பலருக்கும் துன்பம் உண்டாகும். மன்னன் எல்லாவற்றையும் கவனிக்க முடியாது, நாமும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று அவன் மனதில் நினைத்தான். அவன் தனது சுமையை தரையில் வைத்துவிட்டு இரு கைகளாலும் கல்லை தள்ளத் தொடங்கினான். அவன் மூச்சு பெருத்தது, தசைகள் நடுங்கின. ஆனால் அவன் விடவில்லை. இறுதியில் முழு மனவலியாலும் கல்லை நகர்த்திவிட்டான். அந்த கல்லின் கீழ் ஒரு தோல்பை, அதனுள்ளே ஒளி வீசும் பொற்காசுகள். அவன் வியப்புடன் சுற்றி நோக்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது மன்னன் தனது மகன்களுடன் வந்தார். இந்த பொற்காசுகள் உனக்கே, ஏனெனில் நீயே ஒருவன் மட்டும் உன் பொறுப்பை உணர்ந்து இந்த தடை நீக்க முயன்றாய் என்று கூறினார். பின்னர் தனது மகன்களிடம் திரும்பி, வாழ்க்கையில் வரும் தடைகள் நம்மை தடுக்க அல்ல, நம்மை வலுவாக்குவதற்கே வருகின்றன. அவற்றை கடக்கும்போதுதான் நாம் உண்மையான முன்னேற்றத்தை அடைகிறோம் என்று கூறினார். மகன்கள் அமைதியாக நின்றனர். அந்த பாடம் அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்தது.